வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரத சப்தமி பற்றி பார்க்க போகிறோம். ரத சப்தமி வருகின்ற 8/2/2022, அதாவது பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருகிறது. ரத சப்தமி சகல பாவங்களையும் நீக்கும் ரத சப்தமி பரிகார குளியலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ரத சப்தமி உத்தராயண தை அமாவாசையில் வரும் 7வது நாள் தான் ரத சப்தமியாக நாம் கொண்டாடுகிறோம். இது பார்த்திங்கன்னா சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்கிறார். அதே மாதிரி சூரியன் 7 குதிரைகளில் உலா வருவதினால் 7வது நாளாக ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. இப்போ இந்த ரத சப்தமி அன்னைக்கு நம்ம பரிகார குளியல் அப்படின்னா என்ன, இந்த பரிகார குளியல் நம்ம எப்படி செய்யறது, அதாவது ரத சப்தமி அன்று 7 எருக்க இலையை நாம் வச்சுக்கணும். அதாவது நம்ம பறித்து வரலாம், பக்கத்துலேயே நம்ம தோட்டத்தில் கிடைக்கும். 7 எருக்க இலையை நம்ம எடுத்துட்டு அது ஒன்று உச்சந்தலையில் ஒன்று, நம்ம தோள்பட்டையில் ஒரு தோள்பட்டையிலையும் ஒரு எருக்க இலை, அப்புறம் 2 எருக்க இலை ஒரு கால்லையும் ஒவ்வொரு எருக்க இலை வைப்போம். அதே மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு கண்ணில் ஒவ்வொரு கண்களுக்கும் 2 எருக்க இலை வச்சு நம்ம அது தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்நானம் பண்ணுவோம். அதாவது அந்த எருக்க இலை அந்த இலை வழுவழுப்பான பகுதியை நம்ம உடல் மேலே படுறா மாதிரி வைக்கணும். அந்த காம்பு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கா மாதிரி வைக்கணும். இந்த எருக்க இலை குளியல் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு எருக்க இலையை எடுத்து தலையில் உச்சந்தலையில் வைத்து இதை சொல்லிட்டு வரணும். அதாவது ரத சப்தமி திதியே, நான் என் 7 ஜென்மங்களில் செய்யப்பட்ட முன்பிறவி இந்த பிறவி மனதாலும் உடலாலும் வாக்கு ஆலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள், அதனால் ஏற்பட போகின்ற வியாதிகளும் சகல வியாதிகளும் நோயிலும் துன்பங்களிலிருந்து என்னை விடுவிப்பாயாக அப்படின்னு நம்ம ரத சப்தமி தாயை கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் உச்சந்தலையில் தண்ணி ஊற்றுவோம். அப்புறம் தலையில் இருக்கிற எருக்க இலையை எடுத்து வச்சுட்டு 2 தோள்களில் வச்சுட்டு நம்ம இதையே சொல்லிட்டு வரணும். அதுக்கப்புறம் 7 இலைகள், எல்லா 7 இலைகளும் தலையிலேருந்து தோல்லேருந்து கால்கள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பெண்களாக இருந்தால் அதில் குங்குமம் கொஞ்சம் போட்டுட்டு உச்சந்தலையில் வச்சிடணும். ஆண்களாக இருந்தால் கொஞ்சோண்டு விபூதி வச்சுட்டு உச்சந்தலையில் அந்த வழுவழுப்பான பகுதி நம்ம உடல் மேலே படுறா மாதிரி வச்சுட்டு நம்ம உச்சந்தலையில் நீர் ஊற்றிட்டு அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். அதான் ரத சப்தமி தாயே, அதாவது முன்பிறவியில் நான் செய்த பாவங்கள் அனைத்தும், அதாவது முன்பிறவி இந்த பிறவி மனது உடல் வாக்கு அறிந்தும் செய்தது அறியாமல் செய்ததும் 7 விதமான பாவங்களை, எல்லா பாவங்களினாலும் தோஷங்களினாலும் ஏற்பட போகின்ற நோய்களினாலும் வியாதியினாலும் துன்பங்களினாலும் நீக்கி விடுவாயாக, என்னை விடுவிப்பாயாக அப்படின்னு இதை சொல்லிட்டு மனதால் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உச்சந்தலையிலேருந்து நம்ம நீர் ஊற்றுறோம், குளிக்கணும். அன்னைக்கு சப்தமி திதி வருகிறது. அப்போ அன்னைக்கு பண்ணினா நமக்கு இது பரிகார குளியல். இது பரிகாரம், அதாவது நம்மளுடைய தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கிடும். இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் நம்மளுடைய சேனலில் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்களாம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தவறாமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, thanks for watching. If you like this video, give a like, subscribe to this channel and also share to your friends and relatives. Thank you.